சைவ அனுஷ்டான சிந்தனைகள் ஒவ்வொரு தடவையும் சைவ அனுஷ்டானத்தை பற்றி பார்த்துன்னு வரோம். அதில் விபூதியை பார்த்தோம். அதுக்கப்புறம் மோதிர விரலால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து கையில் விபூதி வச்சுருக்கோம். அந்த விபூதியை இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துன்னு வரோம். அதில் இந்த மோதிர விரலால் ஜலத்தை எடுத்து இப்படி தெளிக்கணும். என்ன சொல்லி தெளிக்கணும் அப்படின்னா, ஓம் அஸ்திராய நமஹா. இப்போ இன்றைக்கி நம்ம சைவானுஷ்டானத்தில் கற்றுன்ற பகுதி என்ன அப்படின்னா, விபூதி கையில் இருக்குது, பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருக்குது. அந்த ஜலத்தில் இந்த மோதிர விரல் அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு சொட்டு ஜலத்தை எடுத்து கையில் இந்த விபூதி இருக்கோ இல்லையோ, அந்த விபூதியை ஓம் அஸ்திராய நமஹா அப்படின்னு அது மேலே இப்படி தெளிக்கணும். இதுதான் இன்றைக்கு நாம் தெரிவிக்கிற ஒரு செய்தி. விபூதி சுத்தி அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம். தெளிக்கிறதுல என்னென்ன இருக்குது பாருங்க. இப்போ சாதாரணமாக பழைய காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்களும் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எப்போ தெரியுமா? காலம்புறையில் இந்த தெளிக்கிறதுக்காக வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் ஒவ்வொரு தனி பண்பு இருந்திருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே பண்பு, இந்த வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது. அந்த வீட்டு வாசலில் யாராக இருந்தாலும் தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த தண்ணி தெளிக்கிறதுங்கிறது அவ்வளோது ஒரு சிறப்பு. அது எதை குறிக்கிறதுனா, லக்ஷ்மியினுடைய வருகையை குறிக்கிறது. அதை விட்டு அந்த தெளிக்கிறதுல இன்னொரு விஷயம் பாருங்கள். நம்ம கல்யாணத்துக்கெலாம் போகிறோம், நம்ம தான் பன்னீர் தெளிச்சுருக்கோம் மேலே. அப்போ பன்னீர் தெளிக்கிறதுங்கிறது எதை குறிக்கிறதுனா, மங்கள செயலை குறிக்கிறது. ஒரு தேவதையினுடைய தெய்வீக ஆற்றலை வரவேற்பதை குறிக்கின்ற தன்மை வாசலில் தண்ணி தெளிக்கிறதுல இருக்குது. அதுவும் பெண்கள் தான் தெளிக்கணும், ஆண்கள் தெளிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதில் அதுவும் சாணி கரைச்சி தெளிப்பா பழைய காலத்தில். இப்போ அதே ஒரு கல்யாணத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழையிறோம், பன்னீர் தெளிக்கிறா. அது எதை குறிக்கும்? மானுட வரவேற்பு. இது ஒரு தேவதா சக்தியினுடைய வரவேற்பு. அப்போ மானுட வரவேற்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பெண்கள் அந்த பூப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் இருக்குல்ல, அதை கரைச்சி அந்த பெண் எந்த இடத்துல உட்கார போகிறாளோ அந்த இடத்த தெளிப்பாங்க. அது ஒரு சிறப்பாக அதை வச்சுருக்கோம். இதை விட என்னென்னா, இந்த தெளிக்கிறத பற்றி நம்ம சொல்லிச்சோம்னா, சாப்பிட போகிறோம் அப்படின்னா இலையில சாப்பிடும், இந்த இலையில தண்ணி தெளிப்போம். இப்போது தண்ணியை அலம்பி எடுத்துன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாமே. ஒரு சாப்பாடு இதில் தான் சாப்பிட்ணும்னு சாஸ்திரம் சொல்லலாமே. அப்படி தெளிக்கிறது அப்படிங்கிறதுல அதில் ஏதோ ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பு அதில் இருக்குது. அந்த வகையில் ஒரு தேவதையினுடைய இருத்தல் இயல்பை, அதாவது ஒரு தேவதை உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த விபூதி ஆகணும். கையில் ஒரு விபூதி இருக்குது நமக்கு. இப்போ அந்த விபூதியை தான் மந்திரம் சொல்லி ஓம் அஸ்திராய நமஹான்னு தெளிக்கிறோம். அந்த விபூதி அப்படி அஸ்திராய நமஹான்னு அப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவதை அதில் உட்கார்ற மாதிரி ஒரு பண்பு அந்த விபூதியில் ஏற்படுத்துகிறோம். அதான் மந்திரத்தினால ஏற்படுத்துகிறோம். அதை சொல்கிற நாம என்ன பாவத்தினால ஏற்படுத்துகிறோம். அந்த இயல்புலேயே விபூதி சாம்பல் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ கம்ப்யூட்டர் காலம்னு சொல்கிறா. அந்த கணினிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சேர் வச்சுருக்கா. அந்த சேர் என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த பக்கம் வேணாலும் திரும்புகிற மாதிரி இருக்குது மேலே. அப்புறம் நகர்த்திக்கிற மாதிரி அதில் ஒரு வீல் செட் பண்ணியிருக்கா. இப்போ அந்த கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த சிபியூன்னு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக பகுதி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த மவுஸு இந்த இதெல்லாம் வச்சு கையை இப்படி தட்டணும் அப்படின்னு சொன்னால், அந்த டேபிளுக்கு அது கரெக்டாக அப்படி உள்ள அந்த ட்ராயர் மாதிரி ஒரு பலகை மாதிரி வெளியில் வச்சுருக்கா. அதை வச்சுக்கிறா. அது மாதிரி மானிட்டர் பார்க்குறதுக்கு அந்த மேலே இடம் கொடுத்துரும். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு அதுதான் ஒரு தகுந்த இடம். அப்படி வச்சாதான் அது ரொம்ப இயக்குவதற்கு அல்லது இயங்குவதற்கு மிகவும் சரியாக இருக்கும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் டேபிள்ங்கிறது அதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது.
இப்போ நம்ம ஒரு கேமராவெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருவோம், அது மேலே வைக்கும், அது அசையக்கூடாது. அந்த ஸ்டாண்ட் அசைஞ்சால் எல்லாமே அசையும். அப்போ ஒரு முறையாக ஒரு பொருள் அது மேலே சீட்டிங் ஆகணும், மேலே வந்து உட்காரணும். அப்படி உட்காரத்துக்கு தகுந்தது எது அப்படின்னா, இந்த அஸ்திர மந்திரம் எந்த இடத்துல சொன்னாலும் அது நெருப்பை குறிக்கும், தீத்தன்மையை குறிக்கும். தீயில தேவர்கள் நித்திய வாசம் பண்ணுவார். அப்படி அந்த தீத்தன்மையை ஏற்படுத்தினால் தேவர்கள் அங்கே வந்து அமருவார்கள். அப்போ தேவர்கள் அமரும் இடமாக அது மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படுகிற பொழுது தான் இந்த ஓம் அஸ்திராய நமஹா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அப்படி தெளிக்கிறோம். அப்படி தெளிக்கும்போது ஒரு தேவதை வந்து உட்கார்றதுக்கு உண்டான பண்பு எப்படி ஒரு கம்ப்யூட்டர் டேபிளில் சொன்னனோ, கம்ப்யூட்டரை வச்சு அது மேலே உட்கார்றதுக்கு எப்படி சாதாரணமாக இருக்குமோ, இப்போ வெறும் தரையில் வச்சுன்னு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒர்க் பண்ணவும் முடியாது சில இடங்களில். இப்போ சில இடங்கள்லாம் பாருங்கள், இந்த பல் வைத்தியம் பண்ணிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு சேர் வச்சுருக்கா, அந்த சேரை ஏற்ற முடியும், இறக்க முடியும். இதை மாதிரி பார்க்குறோம் நம்ம. இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அந்த ஒரு பண்பு, அந்த இருத்தல், அதுக்கு தகுந்த அந்த உட்கார்ற பண்பு. வெவ்வேறு உதாரணத்தினாலேயும் நான் உங்களுக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, இந்த விபூதிக்குள்ளே இறையருள் சக்தி வந்து உட்காரணும், அது தங்கணும், அதுதான் விஷயம். இப்போது எல்லாம் பார்க்குற போது ஓம் அஸ்திராய நமஹான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு தேவதை வரப்போகுது, பின்னாடி அடுத்தடுத்த மந்திரத்தில் வருது. அதுக்கான முதல் இது இன்றைய தினம் இந்த அஸ்திராய நமஹான்னு சொல்லி இந்த தீத்தன்மையினால் அந்த இறையலுக்கு ஆசனம் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணுறத நம்ம நினைக்கிற போது ஒரே ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு மந்திரத்துக்கும் ஒரு பேராற்றல் இருந்திருக்கு. இதெல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா விபூதியை எடுத்து அது மேலே இப்படி தெளிப்பாலாம் இந்த காயம் பண்ணுற இடத்துல. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விஷத்தை அந்த பாம்பு தான் எடுக்க முடியுமா பழைய காலத்தில். பாருங்கள், இதை ஒரு இலக்கியம், செம்மொழி இலக்கியத்தில் ஒரு சிறு நூல், அந்த நூலில் ஒரு பகுதி சொல்லுது, இடு நீற்றால் பை அவிந்த நாகம் போல் அப்படின்னா. என்ன தோணா, அந்த விபூதி அள்ளி அந்த கடிவாய் புண்ணில் தெளிக்கிற பொழுது அந்த பாம்பு, எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பு வந்து அதை எடுக்குமா. அப்போ தெளிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அது மந்திரம் சொல்லி தெளிக்கிற பொழுது ஏற்படுறது. தெளிக்கக்கூடிய பொருள், தெளிக்கக்கூடிய செயல், என்ன மந்திரம் சொல்லி தெளிக்கணும், இந்த 3 விஷயத்தையும் சார்ந்து. இப்போ வச்சுன்னுக்கிறது விபூதி, அது நெருப்போட சம்மந்தப்பட்டது. அஸ்திரம் அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தமான மந்திரம். அப்படி தெளித்தால் அந்த இறையருள் சக்தி அதில் தங்கும். அப்படி தெளிக்கிறதுனால மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதாவது மாணிக்கவாசகரை பற்றி சொல்கிற பொழுது, கூனன்பட்டினே ஒரு ஊர் இருக்கு, பெருந்துறை பக்கத்தில். எப்பொழுதுமே இந்த சமயம் பிரச்சனைகள் ஆதியிலேருந்தே நடந்திருக்கு. இப்போ நான் வந்து சமயத்தினுடைய விஷயங்களை சொல்லலை, இந்த இடு நீர், அதாவது தெளிக்கிறதுனால எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கிறதுங்கிறத சொல்ல வரேன். அதில் ஒரு ஞானி ஒரு இயல்பாக கூணு விழுந்த ஒரு ஆளை வந்து கொண்டு வந்து, இவரை நிமித்த முடியுமா அவங்களால அப்படின்னா, இந்த விபூதி அள்ளி சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அப்படி மேலே அப்படி தெளிச்சாராம் மாணிக்கவாசகர். இயல்பாக கூணாக இருக்கக்கூடிய அந்த தன்மையானது முழுவதுமாய் நிமிர்ந்து நின்றானாம். அப்படி நிமிர்ந்து நின்ற பிறகு தான் அவனுக்கு பேர் நின்ற சீர் நெடுமாறன். ஒரு செவி வழி செய்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா. அப்போ இந்த இடு நீற்றால் நம்ம அதுலேருந்து நான் எடுத்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சைவ சித்தாந்தத்துக்கு கூட நான் தொடர்பு படுத்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விபூதியை அள்ளி தெளிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு பாம்பையே கடிவாயில் அந்த வரவழித்து அதை எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய கூனையே நிமித்திருக்கான்னு சொன்னால், அப்போ இந்த தெளிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா விபூதி மந்திரம். அதை சொல்கிறவர், அதனுடைய உச்சரிப்பு, அவர்களுக்கு உள்ளார்ந்த அந்த இறை அன்பு, அவைகள் சார்ந்து அது பூரணமான பலனை உங்களுக்கு வரும், இல்லை தரும். 24 மணித்துளிகளே இருக்கக்கூடிய இந்த அனுஷ்டானத்தை
நாம் எல்லாரும் கற்றுண்டு இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முயல்வோம். சாமி இருக்கா இல்லையான்னு நாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தர வல்ல இந்த சைவானுஷ்டானத்தை பூரணமாக கற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்ய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.